அனைவருக்கும் வணக்கம். இணையவழி கல்வி வானொலி 5ஆம் கல்வியாண்டு நிறைவு மற்றும் 6ஆம் கல்வியாண்டு தொடக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான ஆண்டு மலரில் ஆவணப்படுத்தப்பட உள்ள புகைப்படங்கள் தொகுப்பதற்கான படிவம் இது. இப்படிவத்தில் தாங்கள் பதிவேற்றும் புகைப்படங்கள் நம் குழுவில் 2026ஆம் ஆண்டு மலரில் வெளிவரக்கூடும். நம் குழு வலைப்பக்கத்திலும் பதிவேற்றுவோம். இந்த ஃபார்மில் நம்ம எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பதிவேற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்படங்கள் ஹெச்எம், பிஆர்டி, பிஇஓ, ஏபிஓ, டயட் பிரின்சிபல், லெக்சரர், டிஇஓ, எம்எல்ஏ, சிஇஓ, ஜேடிஸ், ஐஏஎஸ், டைரக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் போன்ற கல்வித்துறை உயர் அலுவலர்களிடம் அல்லது கல்வி ஆர்வலர்களிடம் நம் இணையவழி கல்வி வானொலி குழுவின் சான்றிதழ் அல்லது ஆண்டு மலர்கள் என ஏதேனும் கொடுத்து வாங்கும்படியாக அப்புகைப்படம் இருக்க வேண்டும். அல்லது நம் குழு செய்திகள், கட்டுரைகள் கொண்ட செய்தித்தாள்களும் வரவேற்கப்படுகிறது. நம் குழு சார்பாக நடைபெற்ற விழா மேடை புகைப்படத்தை மட்டும் பதிவேற்ற வேண்டாம். இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டெசிக்னேஷன், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்றதை டைப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடைய யூனிக் ஐடி, அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஸ்கூல் நேம், ஏரியா, பிளாக் மூணுமே ஒரே லைனில் போட்டுடணும். அதுக்கு கீழே நம்ம ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பின்கோட், காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தங்களின் புகைப்படங்களை எப்படி சமர்ப்பிக்க போகின்றீர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மொத்தமாக எனது கூகுள் டிரைவில் பதிவேற்றி அதன் லிங்கை இங்கே பகிர்கிறேன். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோஸ் 4-5 ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதை ஒரு கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போட்டுட்டு அந்த லிங்க்கை மட்டும் எடுத்து நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்படிவத்தில் ஒவ்வொன்றாக பதிவேற்றுகிறேன், கூகுள் டிரைவில் போடாமல் நான் இந்த ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவில் எப்படி ஃபோல்டர் லிங்க்கை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. கூகுள் டிரைவ் ஃபோல்டர் லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே நீங்கள் 4-5 ஃபோட்டோஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸோடைய நேம் எல்லாம் 1, 2, 3 நாங்கள் கூகுள் டிரைவில் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரைவில் அலுவலர்கள் புகைப்படங்கள் அப்படின்ற ஃபோல்டரை உருவாக்கி எல்லாருடைய ஃபோட்டோஸையும் லைனாக போட்டு வச்சுக்கலாம். 1, 2, 3 ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த 1, 2, 3 இங்கே எடுத்து போட்டு 1ல் என்ன ஃபோட்டோ, யாருடைய ஃபோட்டோ அதில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக அவங்களுடைய நேம், டெசிக்னேஷன், வட்டம், மாவட்டம் இது எல்லாத்தையும் அதில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபோட்டோஸ் அதே மாதிரி அதில் யார் இருக்காங்க அப்படின்ற நேம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் டைப் பண்ணிக்கணும். செகண்ட் ஆப்ஷன், கூகுள் டிரைவ் ஃபோல்டரில் போடாமல் இந்த ஃபார்ம்லேயே ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஆட் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபைல் கிளிக் பண்ண உடனே ப்ரௌஸை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மீடியா பிக்கரை கிளிக் பண்ணி நம்ம எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, யாருடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுடைய நேம், டெசிக்னேஷன், மாவட்டம் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட நாளில் நமக்கு கிடைச்ச பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபீட்பேக்காக எழுதலாம். அதுக்கு அடுத்தது அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட நாள் இங்கே குறிக்கணும். இல்லாட்டி நம்ம செய்தித்தாளை பதிவேற்றி இருந்தோம்னா அந்த செய்தித்தாள் வெளிவந்த நாளை இந்த இடத்துல போடணும். வேறு புகைப்படம் இருந்தால் ஆம்னு போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை. ஆம்னு போட்டோம்னா இந்த செகண்ட் பேஜ் வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பேஜில் உறுதிமொழி இருக்கும். அந்த உறுதிமொழியை தெளிவாக படித்து பார்த்துட்டு கீழே உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சப்மிட் கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இந்த ஃபார்முடைய காப்பி நம்மளுடைய இமெயிலில் வரும். அங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம புகைப்படங்களை 2 வகையாக நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கலாம். நன்றி.